இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் திருவசனம். தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நண்பர்களே, உங்கள் சிறு சிறு நடத்தையிலும் பேச்சிலும் தூய்மை உள்ளவராயிருங்கள். அப்படி இருந்து பாருங்களேன், அதுவே உங்களுக்கு ஓர் ஆத்தும நிம்மதியை கொடுக்கும். நாம் அனைவருமே இயேசுவை அன்பு செய்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இயேசு நமது பாவத்திற்காக இரத்தத்தை சிந்தின இரட்சகர் என்ற சத்தியத்தையும் அவரை தவிர நாம் காப்பாற்றப்பட வேறு யாரும் இல்லை என்பதையும் மறந்துவிடவே கூடாது. கிரேக்க தத்துவ ஞானிகளான பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ் இவர்களையெல்லாம் நமக்கு தெரியும். உலகிலேயே பெரிய தத்துவ ஞானிகள் என்று அழைக்கப்பட்டனர். இவரிடம் கற்றுக்கொண்ட கமாலியேலிடத்தில்தான் பவுல் அப்போஸ்தலர் பயின்றார். பல மறையுரைகளையும் ஆற்றினார், மறைபரப்பும் செய்தார். ஆனால் இவர்கள் அனைவரும் கூறிய போதனைகளையும் விட வெறும் 3½ வருடத்தில் இயேசு கிறிஸ்து ஆற்றிய போதனைகள் இன்றளவும் உலகத்தையே மாற்றி இருக்கின்றது, நிலைத்து நிற்கின்றது. இயேசு ஓவியம் வரையவில்லை, ஆனால் லியோனார்டோ டாவின்சி, மைக்கேல் ஆஞ்சலோ, ரஃபேல் போன்ற தலைசிறந்த ஓவியர்கள் உருவாவதற்கு வழி வகுத்தது இயேசுவின் சிந்தனைகள். மற்றும் மில்டன், டாண்டி போன்ற புகழ்பெற்ற கவிஞர்கள் இயேசுவை பற்றி கவிதைகள் இயற்றினார்கள். பீத்தோவன், ஹைடன் போன்ற உலக புகழ் பாடல் ஆசிரியர்கள் இயேசுவை பற்றி பாடல் எழுதினார்கள். தத்துவங்களோ வேதாந்தங்களோ இசையோ கவிதையோ சாதிக்க முடியாத ஆத்தும ஈடேற்றத்தை, ஆத்தும சமாதானத்தை, நிம்மதியை இயேசு மட்டுமே இந்த உலகிற்கு கொடுத்தார். அவர் ஒருவர் மட்டுமே உங்கள் வாழ்வின் கரைகளை, கட்டுகளை அறுக்க முடியும், அழிக்க முடியும். அதற்காகவேத்தான் அவர் பிதாவினுடைய சாயலாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருந்தும் தம்மையே தாம் பெருமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்று வசனம் கூறுகிறது. சாதாரண தச்சரின் மகனாக இந்த உலகில் பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானார். அந்த இரத்தத்தால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு. தன்னை இயேசு தாழ்த்தியதை கண்ட பிதா கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அதுதான் இயேசு என்னும் நாமம். அதற்கு நாம் அனைவரும் தலைவணங்க வேண்டும். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அவை அனைத்துமே அந்த இயேசு என்ற நாமத்தில் உண்டு. அந்த நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், நிச்சயம் பிழைத்துக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உமது நாமத்திற்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர், மேலுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ற எல்லா நாவும் அறிக்கையிடட்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.